آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله عز وجل: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أحسن الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد. வார்த்தைகள் எல்லாம் சிறந்த வார்த்தை, எம்மை எல்லாம் படைத்து இந்த உலகத்தை பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏக வல்லோனாகிய அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று வழிகாட்டல்களிலே சிறந்த வழிகாட்டல் என்னை இந்த தூய மார்க்கத்தின்பால் வெளிச்சத்தின்பால் கொண்டு செல்ல வந்த இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் என்று அவர்களை பிறந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள் இன்று வரை புனிதமான இஸ்லாம் மார்க்கத்தை எடுத்து நடக்கும், எட்டி வைக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எம்மவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. அல்லாஹ் என் மீது கருணை கொண்டதன் காரணமாக, அவனுடைய கருணையை எங்கள் மீது பொழிந்ததன் காரணமாக 2 ஆண்டுகள் பகரமான முந்தைய ஓராண்டிற்கும் பிந்திய ஓராண்டிற்கும் பகரமான அந்த நோன்பை, அரஃபாவை நோன்பை நோக்கி வைத்திருந்த பின்னால் அந்த ஈதுல் அல்ஹாவுடைய தினத்தையும் சந்தோஷமான முறையிலே நான் நீங்கள் கழித்தவர்களாக அந்த வாரத்தை தொடர்ந்து அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் இந்த வெள்ளிக்கிழமையில் நான் நீங்களும் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே ஒன்றுவிடுக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். எத்தனையோ நபர்கள் இந்த வெள்ளிக்கிழமை கிடைக்காதவர்களாக, இந்த பாக்கியத்தை இழந்தவர்களாக இருக்கின்ற வண்ணம் என்னையும் உங்களையும் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துக்கு தேர்ந்தெடுத்தான்னு சொன்னால் நிச்சயமா நாம் நீங்கள் அவனிடத்திலே சிறப்புக்குரிய என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அன்பின் இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே மனிதனை படைப்பதன் பின்னால் பல்வேறுபட்ட உறவுகளை அந்த மனிதனுக்கு வைத்திருக்கின்றான். சிறு வயது முதல் அவன் வயோதிப நிலையை அடைந்து மரணிக்கின்ற வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு உறவு முறைகளை ஒவ்வொரு மனிதனோடாக வைத்திருக்கின்றான். அந்த வகையிலே ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறக்கின்ற வரை அவனுடைய தொப்புள் குடியுறவு, இரத்த பந்த உறவு என்றுமே நிலைத்திருக்கின்ற சகோதரர்களே, அன்பின் இஸ்லாமிய உறவுகள் அல்லாஹ்வுடையார்களே, இந்த ஜும்மாவினுடைய ஊடாக உங்கள் முன்னால் இரத்த உறவுகளை சேர்ந்து வாழ்வோம் என்ற துணியிலே சிறிது நேரம் பேசிவிட்டு செல்லாம் நினைக்கின்றேன். அந்த வகையிலே அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை வழிநடாத்த வந்த இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட முக்கியமாக வேரூன்றி காணப்படக்கூடிய ஒரு அம்சமாக இந்த இரத்த பந்தங்களை சேர்ந்து வாழ்வது சம்பந்தமாக பல்வேறு இடங்களில் சிலாகித்து பேசியிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌஹீதுடைய பிரச்சாரத்தை எடுத்து வைக்கின்ற பொழுது அந்த பிரச்சாரத்துக்கு அடுத்த கட்டமாக இரத்த பந்தங்களை சேர்ந்து வாழ்ந்து கொள்ளுங்கள், இரத்த உறவினர்களுடன் அந்யோன்யமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அதனையும் வலியுறுத்துவதாக காணப்படுகின்றார்கள். அன்பின் இஸ்லாமிய உறவுகள் அல்லாஹ்வுடையார்களே, இந்த ஜும்மாவினுடைய உரையை ஆரம்பிக்கின்ற பொழுதே ஒரு குர்ஆனிய வசனத்தை ஓதித்தான் ஒவ்வொரு இமாம்களும் ஆரம்பிப்பார்கள். என்ன தெரியுமா? சூரத்துன் நிசாவுடைய முதலாவது வசனம், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இத்தகூ ரப்பக்கும், உங்களுடைய இரட்சகனை பயந்து கொள்ளுங்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த வசனத்தினுடைய இடையில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாலூன பிஹி வல் அர்ஹாம், மனிதர்களே, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த இரத்த உறவு வளையத்திலே, சொந்த பந்த வளையத்திலே இந்த மனிதன் எவ்வாறு நடந்து கொள்கின்றான், எந்த அமைப்பிலே உறவுடைய சேர்ந்து வாழ்கின்றான், இவ்வாறு அவன் எந்த அளவுக்கு அவன் ஒத்துழைத்து வாழ்கின்றான் என்பதை அல்லாஹ் தஆலா கண்காணிக்கின்றான். அதைத்தான் சூரத்துன் நிசாவிலே ஆரம்ப வசனத்திலே அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றான். அன்பின் இஸ்லாமிய உறவுகள் அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ்வை அஞ்சுவதோடு சேர்த்து இரத்த உறவையும் இணைத்து கூறுகின்றான் சொன்னால் எந்த அளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய உறவாக, எந்த அளவு ஒரு நாங்கள் அங்கம் வகிக்க வேண்டிய சொந்த பந்தமாக அது காணப்படுகின்றது. சகோதரர்களே, அன்பின் இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் தஆலா சூரத்துல் ரஅதிலே 21வது வசனமாக கூறி காட்டுகின்றான், வல்லதீன யஸிலூன மா அல்லாஹ், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எந்த பந்தங்களை
கட்டளையிட்டானோ, அல்லாஹ் தஆலா எந்த உறவுகளை உங்களுக்கு சேர்ந்து வாழும்படி கட்டளையிட்டானோ, முஃமின்களுடைய பண்பை அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றான். மா அமரல்லாஹு பி அய்யூஸல், அந்த இரத்த பந்தங்கள், அந்த முஃமின்கள் ஈமான்தாரிகள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள், மறுமை நாளை ஈமான் கொண்டவர்கள், அந்த இரத்த பந்தங்களை சேர்ந்து வாழ்வார்கள். அதிலே ஒரு போதும் பிளவுபட்டவர்களாக, துண்டித்தவர்களாக, மனதை நோகடித்தவர்களாக இந்த உலகத்தில் வாழவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா முதற்கட்டமாக ஒரு ரூல்ஸை, ஒரு கண்டிஷனை போடுகின்றான். தொடர்ந்து கூறுகின்றான், வயக்ஷூன ரப்பஹும் வயகாஃபூன சூஅல் ஹிசாப். இந்த உரத்தை ஊற்றிக்கொள்வேன் என்ற அந்த அச்சத்தோடு, அந்த தக்வாவோடு அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வான். வயகாஃபூன சூஅல் ஹிசாப். அதோடு சேர்த்து என்ன தெரியுமா சகோதரர்களே, அந்த மறுமை ஒன்று இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் இறுதியாக மரணிக்கக்கூடிய அந்த மனிதன் வரை அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த மனிதர்களையும் எழுப்பாட்டுவான். அந்த அவர்களுக்கான தவணை வந்ததன் பிரகாரம் ஒவ்வொருவரையும் கேள்வி கேட்பான். அந்த மறுமை நாளையும் அந்த ஈமான்தாரிகள் பயப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரா ராதிலே கூறி காட்டுகின்றான். சொன்னார், இந்த பண்பு என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இருக்கின்றதா என்று சற்று நேரம் அரசி பார்க்க வேண்டும் சகோதரர்களே. ஏனென்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழ்கின்ற காலத்திலே, இந்த உலகத்திலே நான் நீங்களும் துன்யாவிலே வாழ்கின்ற காலத்திலே ஏகப்பட்ட பிரச்சனைகளை நான் நீங்கள் முகம் கொடுக்கலாம், பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுக்கலாம். அதுவும் குறிப்பாக அந்யோன்யமாக பழகக்கூடிய இரத்த பந்தங்களுக்கு இடையில் சில நேரம் முருகல்கள் ஏற்படலாம். ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்களுடைய குடும்பத்தவர்கள் யார் சிறந்தவர்களோ அவர்கள் தான் இந்த உலகத்தில் சிறந்தவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஈமான்தாரிகளையும், இந்த குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடியவர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல்படுத்தி பேசுகின்றார்கள். தொடர்ந்து கூறுகின்றார்கள், வஅன ஹைருக்கும் லிஅஹ்லிஹி, நான் எனது குடும்பத்தவர்களிடம், எனது துணைவியர்களிடம் நான் நல்ல முறையில் நடந்து கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாம் உறவுகள் அல்லாஹ்வியார்களே, எங்களுக்கு வழிகாட்டியாக வந்த, எங்களுடைய மார்க்கத்தை அச்சொட்டாக பின்பற்றுமாறு எடுத்து நடக்கும்படி ஏவிய கண்மணி நாயகம் கூட அந்த விடயத்தில் பின்வாங்கவில்லை. அவர்களே முன்னோடியாக திகழ்கின்ற நேரத்திலே எங்களுக்கும் அவற்றை எடுத்து நடக்கும்படி, உறவுகளோடு சேர்ந்து வாழும்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார். சகோதரர்களே, அதே போன்றுதான் இந்த உலகத்திலே உறவுக்காரன் இன்னொரு உறவுக்காரோடு சேர்ந்து நடக்கின்றான்னு சொன்னால் அவர்களோடு நானும் ஒத்துழைத்து போகின்றோமே, அதுதான் உறவுகளை பேரும் முறை அல்ல. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்படுகின்றது. லைஸல் வாஸில் பில் முகாஃபி, பிரதி உபகாரத்தை எதிர்பார்த்து இருப்பான் இல்லையா, ஒரு உறவுக்காரன் அவனோடு உறவு பேணக்கூடிய உறவு பேணுவாராய், அது உண்மையான உறவு அல்ல. பல் மாறாக, வலாகின்னல் வாஸில் அல்லதி இதா குத்திஅத் ரஹிமுஹு வஸலஹா, உங்களோடு ஒரு உறவுக்காரன் அந்த நிலையிலே உறவை துண்டித்து வாழ்வான் என்று சொன்னால் அந்த இடத்தில் நீங்களுடன் உறவோடு சேர்ந்து வாழ்வாய் இல்லையா, நிச்சயமாக அதுதான் உறவை பேணக்கூடிய சந்தர்ப்பம், உறவை பேணக்கூடிய மனிதன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அன்பின் இஸ்லாம் உறவுகள் அல்லாஹ்வியார்களே, மனிதன் என்ற அமைப்பிலே என்னிடத்திலும் உங்களிடத்திலும் வரக்கூடிய ஏற்புதான். என்னுடன் பேசினால் நான் பேசுவேன், என் வீட்டுக்கு வந்தால் நான் வீட்டுக்கு செல்வேன், என்னை பார்த்து சிரித்தால் நானும் புன்முறுவல் பூப்பேன், என்னோடு பேசினால் நான் கோல் கதைத்தால் நானும் அவனுக்கு கோல் கதைப்பேன் என்று பிடிவாதத்தனமாக அடாவடித்தனமாக நானும் நீங்களும் நினைக்கின்றோமா இல்லையா? ஆனால் நபிகள் நாயகம் இவ்வாறா கூறினார்கள், இல்லை, உனக்கு இரத்த உறவை துண்டிக்கின்ற நிலையில் நீ அவனுடன் சேர்ந்து வாழ்கின்றாயா இல்லையா, நிச்சயமாக அதுதான் உண்மையான உறவுக்காரன், அதுதான் உண்மையான உறவை பேணக்கூடிய அம்சம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சகோதரர்களே, இந்த உலகத்திலே உறவை பேணி வாழ்வதனால், இந்த உலகத்திலே உறவோடு சேர்ந்து வாழ்வதனால் எனக்கும் உங்களுக்கும் என்ன பயன் கிடைக்கப் போகின்றது? இந்த கேள்வி எங்களுக்கு எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள், சஹீஹ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகின்றது. மன் அஹப்ப அய்யுஸதலஹு பிரிஸ்கி, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் நீண்ட காலம் வாழ்வதற்கு ஆசைப்படுவான். ஏழையாக இருந்தாலும் கூட அன்றாட வேலைகளை முடித்துவிட்டு வசதிக்காரனாக மாறுவதற்கு தான் முயற்சி செய்வான். இவை இரண்டையும் இணைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், மன் அஹப்ப அய்யுஸதலஹு பிரிஸ்கி, யாருக்கு தன்னுடைய வாழ்வாதாரம் விசாலமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றாரோ, தன்னுடைய வாழ்வாதாரம் விஸ்தரிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றாரோ, அதே நேரம்
தான் நீண்ட காலம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், தனது பேர பிள்ளைகளையும் பார்க்க வேண்டும், நீண்ட காலம் வாழ வேண்டும் என்றும் யார் ஆசைப்படுகின்றானோ அவர் எவ்வாறு தெரியுமா இருக்க வேண்டும்? இரத்த உறவுகளோடு சேர்ந்து வாழட்டும். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே இரத்த உறவுகளோடு சேர்ந்து வாழ்வான் என்று சொன்னால் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அல்லாஹ் அவனுக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பான். முதலாவதாக நபி அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். இரண்டாவதாக அவனுக்கு வாழ்வாதாரத்திலே விஸ்திரத்தன்மை ஏற்படுத்துவான். கஞ்சத்தனம் கோழைத்தனம் ஒரு மனிதத்திலே ஏற்படாத சகோதரர்களே, எதுவரைக்கும் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே இரத்த உறவை சேர்ந்து அவர்கள் இதற்கு விளக்கம் கூறுகிறார்கள். அவனுடைய தாய், அவனுடைய தந்தை, அவனுடைய பிள்ளைகள் இவர்கள் அனைவருக்கும் அவன் கட்டாயமாக செலவழிப்பது கூட இந்த இரத்த உறவை பேணுவதில் உள்ளதுதான். அவனோட நல்ல முறையில் நடந்து கொள்வது கூட இரத்த உறவை பேணுவதில் உள்ளதுதான் என்று பின்பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பின் இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹ்வினடியார்களே, இந்த அல்லாஹ் தஆலா உலகத்தில் உள்ள அனைத்து விதமான படைப்புகளையும் படைத்து விட்டதன் பின்னால் அவனுடைய பெரிய அந்த மிகவும் பிரம்மாண்டமான ஒரு படைப்பாய் அவனுடைய அரிசி காணப்படுகின்றது. அந்த அரிசியிலே அந்த இரத்த உறவு தொங்கப்பட்டு கொண்டிருக்கும், தொங்கவிடப்பட்டு கொண்டிருக்கும். அந்த இரத்த உறவு என்ன தெரியுமா கூறும் சகோதரர்களே? தக்கூல் மன் வஸலனி வஸலஹுல்லாஹ், யார் யாரெல்லாம் என்னை சேர்ந்து வாழ்கின்றானோ அவர்களை அல்லாஹ் சேர்ந்து வாழ்வான். வமன் கதஅனி கதஅஹுல்லாஹ், யார் என்னை துண்டித்து வாழ்கிறானோ அவரை அல்லாஹ் தஆலாவும் துண்டித்து விடுகின்றான். அல்லாஹ் அக்பர். அந்த இரத்த உறவு அல்லாஹ்வுக்கு மிகவும் சமீப நிலையிலே அந்த அரிசியிலே தொங்கப்பட்டு கொண்டு கூறுகின்ற வார்த்தைகளை பார்த்தீர்களா? நானும் நீங்களும் இந்த உலகத்தில் ஏன் நோக்கத்தில் வாழ்கின்றோம் சகோதரர்களே? சுவனத்தை ஆசை வைத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நரகத்தை விட்டும் தூரமாக வேண்டும் நோக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். நான் என்னுடைய நானா தம்பியோடு எப்படி இருக்கின்றேன், தாய் தந்தையோடு எப்படி நடந்து கொள்கின்றேன்? ஒரு தந்தை ஆசைப்படுவார் தனக்கு கீழால் தனது மனைவியும் தனது பிள்ளைகளும் கட்டுப்பட வேண்டும் என்று. ஆனால் அவன் ஆராய்வதில்லை தான் மனைவியோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், தான் பிள்ளைகளோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் குடும்பத்தில் உள்ள மேற்தலைவர்கள் அனைவரும் ஆசை வைக்கக்கூடிய விடயம் எனக்கு கீழால் இருக்க வேண்டும், நான் சொல்லுகின்ற விடயங்களுக்கு கட்டுப்பட வேண்டும். ஆனால் அவர் அதனை ஆராய்வதில்லை. நான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுடன், இவ்வாறு நடந்தால் இரத்த உறவு வலுப்பெறுமோ, இரத்த உறவு துண்டிக்கப்படாமல் இருக்குமோ, அந்த அமைப்பில் அவர் வாழ்வது கிடையாது. இந்த நிலையில் இருக்கும் என்று சொன்னால் நானும் நீங்களும் கேள்விக்குறியாக மாற வேண்டும். அந்த நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா இரத்த உறவு சம்பந்தமாக கேட்பார். நிச்சயமாக அந்த கேள்வியை கேட்காமல் நானும் நீங்களும் தப்பவே மாட்டோம். அந்த நேரத்திலே எங்களுடைய பதில் என்னவாக இருக்கும் சகோதரர்களே? நானும் நீங்களும் வாயினால் பேச முடியாது. அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிம், அவருடைய வாய்களுக்கு நாங்கள் பூட்டு போடுவோம். வதுகல்லிமுனா ஐதீம், அவருடைய கைகள் எங்களோடு பேசும். வதஷ்ஹது அர்ஜுலுஹும், அவருடைய கால்கள் எங்களுக்கு சாட்சி சொல்லும். எங்களுடைய வாயினால் நாங்கள் பதில் சொல்ல போகிறோம். நிச்சயமாக முடியாத சகோதரர்களே, இந்த உலகத்திலே இரத்த உறவை துண்டித்து வாழ்ந்தான்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னah, ஒரு மனிதன் இந்த உலகத்திலே கஷ்டப்பட்டு அமளிபாக செய்தாலும் சுவர்க்கம் நுழைய மாட்டார். எதுவரைக்கும்? காத்தியுர் ரஹீம், இரத்த உறவை துண்டித்து வாழ்வான் என்று சொன்னால் நிச்சயமாக அவன் சுவனம் நுழைய மாட்டான். ஒரு மனிதனுக்கு நரகம் செல்வான் என்று சொல்வதையும் விட சுவனம் செல்ல மாட்டான் என்பது மிகவும் பாவமான வார்த்தையாக காணப்படுகின்றது. சுவனமே செல்ல முடியாது என்று சொன்னால் நானும் நீங்களும் வாழ்ந்து என்ன பயன் சகோதரர்களே? என்னுடைய இலட்சியமும் உங்களுடைய குறிக்கோளும் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. இறுதி மூச்சிலே கலிமாவோடு மரணித்து அந்த சன்னிதானத்திலே நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா முன்னால் கேவலப்படாமல் வெட்கப்படாமல் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு சரியான முறையில் பதிலை சொல்லி சிராத்துல் முஸ்தகீம் பாதத்தை கடக்க வேண்டும் இல்லையா? அவ்வாறு ஆசை வைப்பறான் நானும் நீங்களும். நிச்சயமாக இரத்த உறவை துண்டித்து வாழ்வோம் என்று சொன்னால் நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்திலே கேவலப்படுத்தப்பட்டவர்களாக அந்த துண்டித்த அந்த இரத்த உறவு கேட்ட பதுவாவிற்கு நானும் நீங்களும் ஆளாகக்கூடியவர்களாக இருப்போம் என்பதை என்னுடைய மனதிலும் உங்களுடைய மனதிலும் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வினடியார்களே, அல்லாஹ் தஆலா சூரா முஹம்மதிலே 22வது வசனம் தொடர்ச்சியாக கூறுகின்றார், ஃபஹல் அஸைதும் இன் தவல்லைதும், இந்த ஆட்சிக்காக நீங்கள் குழப்பம் போடுகிறீர்கள் இல்லையா? இன் தவல்லைதும் அன் துஃப்ஸிது ஃபில் அர்த், பூமியிலே குழப்பம் விளைவித்து வதுகத்திஉ ரஹாமக்கும், இரத்த உறவுகளை துண்டித்து வாழ்பவரா நீங்கள்? இரத்த உறவுகளையும் துண்டித்து பூமியிலே குழப்பம் செய்பவரா நீங்கள்? அறிந்து கொள்ளுங்கள், உலாயிகல்லதீன லஅனஹுல்லாஹ்,
நஊது பில்லாஹ், அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளாகக்கூடிய விடயம் இரத்த உறவை துண்டித்து வாழ்வான்னு சொன்னால் சின்ன சின்ன அற்பமான விடயங்களுக்கு கூட பகை, வருட பகை, எனது ஜனாசாவிற்கு கூட நீ வராதே, என்னுடைய எந்த ஒரு நிகழ்வுக்கும் பங்கு கொள்ளாதே என்று அவர் வாழ்வாதாரத்திற்கே தடை விதிக்கக்கூடிய நிலைமை சின்ன சின்ன விடயங்களுக்காக காணப்படும் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இரத்த உறவையா நீ துண்டித்து வாழ்கின்றாய், லானஹுல்லாஹ், என்னிடத்தில் நீ சபிக்கப்பட்டவனாவாய். ஃபஅஸம்மஹும், அவருடைய செவிகளை நாங்கள் செவிடாக்கி விடுவோம். வஅஸம்மஹும் வஅமாதுசாரஹும், அவருடைய பார்வைகள் எல்லாம் நாங்கள் குருடாக்கி விடுவோம். அல்லாஹ் தஆலா தொடர்ந்து கூறுகின்றான், கட்டாயமாக நீங்கள் வீடுகளுக்கு சென்றால் பிரட்டி பாருங்கள் சகோதரர்களே. சூரா முஹம்மத், أفلا يتدبرون القرآن أم على قلوب أقفالها, இந்த குர்ஆனை நீங்கள் ஆராய்ந்து படிக்க வேண்டாமா? அல்லாஹ் தஆலா இங்கே பார்த்து கேள்வி கேட்கிறார் சகோதரர்களே. அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, எங்களுடைய உள்ளங்களுக்கு பூட்டு போடப்பட்டிருக்கின்றதா? கல் நெஞ்சக்காரர்களாக இருக்கின்றோமா? ஏவை அனைத்தும் எங்களுக்கு விளங்காமல் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா ஒரு கேள்வியை கொடுக்கின்றார் சகோதரர்களே. இந்த கேள்விக்கு நாம் நீங்களும் விடையளிக்க வேண்டும் சகோதரர்களே. அன்பின் இஸ்லாம் உறவுகளை, அல்லாஹ் அடியார்களே, இரத்த உறவு என்று சொல்வது ஈமானுடைய அம்சமாக காணப்படுகின்றது. ஈமானோடு ஒட்டி பிணைந்ததாக மன் கான யுமினு பில்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், யார் ஒரு அல்லாஹ்வை ஈமான் கொள்கின்றானோ, அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாத வரைக்கும் முஃமினாக முடியாது. ஈமான் கொண்ட அனைவரும் அல்லாஹ்வை நம்பியே ஆக வேண்டும். வல் யௌமில் ஆகிர், மறுமை நாளையும் யார் ஈமான் கொள்கின்றானோ ஃபல்யஸில் ரஹிமஹு, அவன் தனது இரத்த பந்தங்களை சேர்ந்து வாழட்டும். அல்லாஹு அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானோடு விஷயத்தில் இந்த இரத்த உறவையும் சேர்த்து பேசுகிறார்கள் என்று சொன்னால், அன் இஸ்லாம் உறவுகள் அல்லாஹ் அடியார்களே, எந்த ஒரு மிக பொறுமதியான ஒரு பெருமதி விலை மதிக்க முடியாத உறவாக காணப்படுகின்றது. நான் நீங்கள் மீது கோட்டை விட்டோம் என்று சொன்னால் செல்லா காசியாக நான் நீங்களும் மாறுவோம் சகோதரர்களே. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் இந்த இரத்த பந்த விடயத்தில் இவற்றையெல்லாம் கூறியிருக்கின்றானோ அவற்றையெல்லாம் இயன்ற அளவு எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து துண்டிக்கப்படுவதை விட்டும் நாம் நீங்களும் அஞ்சி கொள்வோம் என்று கேட்டு விடைபெறுகிறேன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد, இரத்த உறவு சம்பந்தமாக அந்த இரத்த உறவு அல்லாஹ்விடத்திலே எவ்வாறு மன்றாடியது என்று சம்பந்தமாக பார்த்தோம். அதை தொடர்ந்து இரத்த உறவு அல்லாஹ்விடத்திலே இந்த அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ் خلقல் خلق حتى اذا فرغ من خلقه, அல்லாஹ் தஆலா இந்த அனைத்து விதமான படைப்புகளை எல்லாம் படைத்து முடித்ததன் பின்னால் காலத்தில் ரஹம், அந்த இரத்த உறவு அல்லாஹ்வுடைய அர்ஷிலே தொங்கவிடப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லவா, அது அல்லாஹ்விடத்திலே பேசும். ஹாதா மகாமுல் ஆயிப் பிக மினல் கத்யா, யா அல்லாஹ், நான் துண்டிக்கப்படுவதை விட்டும் மனிதர்கள் எல்லாம் என்னை துண்டித்து வாழ்வார்களே அவற்றை விட்டும், என்னை எல்லாம் ஒதுக்கி வாழ்வார்களே அவற்றை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடக்கூடிய சரியான நேரம் இதுதான் என்று கூற அல்லாஹ் தஆலா நஅம், இதுதான் சரியான நேரம் என்று கூறுகின்றான். அல்லாஹ் தஆலா தொடர்ந்து கூறுகின்றான், அமா ததுவைனா அன் அஸ்லமன் மஸ்ரகி, நீ சேர்ந்து நடப்போரெல்லாம், நீ உன்னை யாரெல்லாம் சேர்ந்து நடக்கின்றார் இந்த உலகத்திலே நானும் அவர்களோடு சேர்ந்து நடப்பேன். இது நான் கூறவில்லை சகோதரர்களே, எம்மை எல்லாம் படைத்து லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை அழகான அமைப்பில் படைத்தான். அழகான அமைப்பிலே படைத்த எம்மை எல்லாம் படைத்து ஆட்சி புரியக்கூடிய வல்ல ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், இரத்த உறவே, உன்னை யாரெல்லாம் சேர்ந்து வாழ்கின்றாரோ நான் சேர்ந்து வாழ்கின்றேன். வஅக்தஅ மன் கதஅகி, உன்னை யாரெல்லாம் துண்டித்து வாழ்கின்றார்களோ நானும் அவர்களை துண்டித்து வாழ்கின்றேன். இந்த விடயம் உன்னை திருப்திப்படுத்தாதா? இரத்த உறவை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்கின்றான், இந்த விடயம் உனக்கு திருப்திப்படுத்தாதா? காலம் யபலா யாரோ, இல்லவா, எனக்கு இது திருப்தி அளிக்கின்றது, நிச்சயமாக நான் திருப்தி அடைந்து விட்டேன், நிச்சயமாக நான் திருப்தி அடைந்து விட்டேன் என்று அந்த இரத்த உறவு அல்லாஹ்வை பார்த்து கூறும். அந்த நேரத்திலே
அல்லாஹ் தஆலா கூறுவான் ஃபஹுவ லகி, இது நான் உனக்கு அளிக்கக்கூடிய வாக்காகும். இன்னல்லாஹ லா யுஹ்லிகுல் மிஆத், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஒருபோதும் வாக்குறுதிகளை மீற மாட்டான். அல்லாஹ் தஆலா ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டான், ஏலவே கொடுத்து விட்டான். இரத்த உறவிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை தொடர்ந்து அறிவிக்கும் இடத்திலே தொடர்ந்து போதுகின்றார்கள். ஃபக்ரு மஷித்தும் ஃபஹல் அஸைதும் மின் தவல்லைதும், நாங்கள் ஏலவே பார்த்தோம் சூரா முஹம்மதிலே இரத்த உறவை துண்டித்து வாழ்வாரா நீங்கள், அவருடைய செவிகள் செவிடாக்கப்படும், பார்வைகள் குருடாக்கப்படும் என்ற வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டுகின்றார்கள் சஹாபா பெருமக்களுக்கு. அன்பின் இஸ்லாம் உறவுகள் அல்லாஹ்வுடையார்களே, இரத்த உறவை பேணுவதற்கு நான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து நான் நீங்களும் கதைப்போம் என்று சொன்னார், ஊர் பந்தங்களாக இருக்கும் என்று சொன்னார், இரத்த உறவு தன்னுடைய ஊரிலே வசிப்பவராக என்று சொன்னார், அவரை காண்கிற நேரத்திலே முன்ஒருவர் கூர்ந்து சலாம் சொல்லி கதைப்போம் என்று சொன்னார், நிச்சயமாக அந்த உறவு வலுப்பெறும். அதே நேரத்திலே எங்களால் சந்திக்க நேரம் கிடையாது, சந்திப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாத பட்சத்தில் நாங்கள் எங்களுடைய மொபைல் போன்களினூடாக ஒரு கோல் தொடுத்து பேசுவதூடாகவும் எங்களுடைய அந்த பரஸ்பரம் நீடிக்கும் சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்களே, சூனம் நுழைய முடியாது அன்பான உறவுகளே, இரத்த உறவை துண்டித்து வாழ்வான் சூனம் நுழைய மாட்டான் சொன்னார்களே, அந்த விடயத்தை நாம் நீங்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டும். நரகத்தில் போவோம் என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எச்சரித்தார்களோ, அந்த விடயத்தை நாம் நீங்களும் அஞ்சி நடக்க வேண்டும். இந்த உலகத்திலே இரத்த உறவை சேர்ந்து வாழ்வோம் சொன்னார். எனவே பார்த்தது போல் வாழ்வாதாரத்திலும் தன்னுடைய ஆயுளும் அதிகரிக்கப்படும், விஸ்தீரத்தன்மை அடையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்களே. அந்த ஹதீஸுக்கு நாம் நீங்கள் இந்த உலகத்திலே இரத்த உறவை துண்டிக்காமல், இரத்த உறவோடு மனிதர்களை புண்படுத்தாமல், அந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்ந்து அந்த நேரத்தில் என்ன நல்ல விடயங்களை கதைக்க வேண்டுமோ அந்த நல்ல விடயங்களை எல்லாம் கதைத்து, எந்த விடயங்களை தவிர்க்க வேண்டுமோ அந்த விடயங்கள் எல்லாம் தவிர்த்து நானும் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இறுதியாக இந்த உலகத்தில் வாழும் நேரத்திலே கலிமாவோடு மரணித்து நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அனைவரையும் எழுப்பாடுகிற நேரத்திலே இந்த அல்லாஹ்வுடைய மாளிகையிலே எவ்வாறு நான் நீங்கள் ஒன்று குழுமி இருக்கின்றீர்களோ அதே போன்று ஆசை வைக்க வேண்டும். நாளை மறுமையிலே ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கு மத்தியில் நானும் அவர்கள் எழுப்பாட்டப்பட்டு அல்லாஹ்வுக்கு முன்னால் ஆஜர்படுத்தப்பட்டு அவன் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிப்போமே. அந்த பதில்களில் அந்த கேள்விகள் எல்லாம் நானும் நீங்களும் கோட்டைகளாக சரியான முறையிலே பதிலளித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுல் ஆலா உயர்வான சுவர்க்கம் இருக்கின்றது அல்லவா, அந்த உயர்வான சுவர்க்கத்தை ஆசை வைத்தவர்களாக நானும் நீங்களும் இரத்த பந்தத்தை சேர்ந்து வாழ்வோமாக. இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய வசியத் கூட இதுதான், இந்த இரத்த உறவுகளை சேர்ந்து வாழுங்கள், இரத்த பந்தங்களை பிரிந்து வாழாதீர்கள். நீங்கள் பிரிந்து வாழ்வீர்கள் சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் சபிக்கப்பட்டவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். சபிக்கப்பட்டவர்கள் சொன்னால் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேள்விகளுக்கு கேட்க மாட்டான், அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான்னு சொன்னால் அந்த ஆசை வைத்த சுவனத்தை அடைய முடியாது. சுவனத்தை அடைய முடியாது என்று சொன்னால் அனைவரும் கேவலமானப்படக்கூடிய அந்த நரகத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு அச்சரிக்கையோடும் ஒரு பயத்தோடும் இந்த உலகத்தில் வாழ்ந்து நான் நீங்கள் வெற்றி பெறுவோமா என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.